இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கும் நம்ம வந்து நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது ரெண்டுமே நம்ம வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த வீடியோல விவாதிக்க போறோம். இன்னைக்கும் நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்ணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நேத்து தான் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேரோட உண்மையான முகங்கள் எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தரால வெஞ்சன்ஸா இருக்க முடியும்ன்றத வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க பங்குக்கு, ஏன்னா அவங்களால மறைக்க முடியல. அந்த இது டாஸ்க்ன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ன்ற மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு உள்ள இருந்ததெல்லாம் வெளியில வந்தது. மஞ்சரி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியல. மஞ்சரிய டாஸ்க்ன்னு இருக்காங்க. தட் இஸ் நாட் டாஸ்க். மஞ்சரியோட கேரக்டரே அதுதான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தரை துன்புறுத்த முடியாது. கொடுக்கட்டும் டாஸ்க், நீ டெவிலா கூட இருந்துட்டு போ. பட் ஆனா வந்து இப்ப இந்த அளவுக்கெல்லாம் போட்டு பூசி மெழுகி எல்லாம் வந்து ஒருத்தருக்கு அழ வைக்கணும்னாக்க நீ டச் பண்ணாம கூட பண்ணலாம். அது தீபக்கெல்லாம் பண்ண மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம். பட் மஞ்சரி பண்ணது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தது. என்ன சொல்றது, இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஆமா, இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான். அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ற அளவுக்கு இருந்தது. சோ ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்ல அதுல அப்படின்றத நான் பாக்குறேன். உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் நேத்து? மஞ்சரி அவங்க வந்து கம்ப்ளீட்டா டாஸ்க் பேஸ்ல தான் எப்படியாவது அந்த ஹார்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தாங்க. அதுலதான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபக் அவர்கள் அவர் வந்து பேசியே நம்ம வந்து ஹார்ட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம், அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடிட்டு இருந்தார். மற்ற ஆளுங்கள்லாம் மற்றவங்க எல்லாம் எப்படின்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணாங்க. அவங்களால ஓரளவுக்கு மேல முடியல அப்படிங்கிறப்போ ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, எங்களால முடியல அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டாங்க. பட் அதான் இவங்க 4 பேரை தாண்டி மத்த எல்லாருமே வந்து பர்சனல் அட்டாக்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. கண்டினியூஸா பர்சனலா தான் பேசிட்டு இருந்தாங்க, பர்சனலா தான் வச்சுட்டு இருந்தாங்க அட்டாக்ஸ் எல்லாம். சாட்சினா ஒரு பக்கம் வந்து பர்சனலா அட்டாக் பண்றதா இருக்கட்டும், மஞ்சரி வந்து டாஸ்க்குங்கிற பேர்ல அன்ஷிதா டார்கெட் பண்றதா இருக்கட்டும். அன்ஷிதா மேல இவ்வளவு வெஞ்சன்ஸ் மஞ்சரிக்கு இருக்குங்கிறது நேத்து தெரிஞ்சது, தெரியாது நமக்கு. நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நேத்து தான் தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி பவித்ராவையும் ரொம்ப டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. நீங்க இந்த இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து மனிதாபிமானம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றாரு. மனிதாபிமானம் இருக்கக்கூடாது, ஓகே. பட் அதுக்காக வந்துட்டு இவ்வளவு கொடூரமா நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு புரியல. இவ்வளவு ஏன்னா நேத்து நீங்க பண்ணது நீங்க அப்படியே இவங்க ஸ்வாப் பண்ணி பண்றாங்க. இப்போ ஸ்வாப் பண்ணி பண்ணும்போது நேத்து நீங்க பண்ணது உங்களுக்கு இவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதை விட டபுள் மடங்கா உங்களுக்கு அவங்க வந்து டாஸ்கோ இல்ல அதை விட டபுள் மடங்கு உங்களை வந்து விமர்சிச்சா பேசினாங்கன்னா நீங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு பார்க்கணும். சோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது ஃபேவரா இருக்குமா, உங்களுக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல இறங்கிருக்கணும். ஆனா இதுல எப்படின்னா மனிதாபிமானமே பார்க்கக்கூடாது, அதுதான் டாஸ்க்கு, விஜய் சேதுபதி என்ன அதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் இதுல இழுக்கிறதா ஏன்னு புரியல எனக்கு இன்னும். ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் இழுத்தா அவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஹரிஷ், விஜய் சேதுபதி ஹாஸ்டல்லாம் கிடையாது, அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். இல்ல ஏன்னா அவரும் வந்துட்டு சாச்சனாவோட விளையாடிட்டு தான் இருக்காரு அவரு. சோ கண்டினியூ. இல்ல விஜய் சேதுபதி அவர்கள் இதுல இழுத்தா அவரும் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் வந்து அவரு இதை சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத தாண்டி இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். ஏன்னா பிரச்சனைன்னு வந்தா பிரச்சனையில இருந்து ஒதுங்கி போறதுக்கு தான் விஜய் சேதுபதி தயாரா இருக்காரு தவிர அந்த பிரச்சனை என்னங்கிறத விசாரிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது அவர் வந்து பெரிய அளவில் அட்ரஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ விஜய் சேதுபதி எதுக்கு முத்துக்குமரன் இழுத்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேபி சாட்சினா நம்ம சைட்ல இருக்காங்க, அதனால விஜய் சேதுபதி பேரை இழுத்தாலும் நம்ம மேல எந்த கோபமும் இருக்காது அவருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். அப்படி வேணா ஒரு எண்ணத்துல இருக்கலாம். ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இழுத்த மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் அவரே சொன்னாரு, அவரே போன முறை வந்து டாஸ்கா பார்க்கணும், மனிதாபிமானம்லாம் இருக்கக்கூடாது, நீங்க விளையாடுறது உங்களுடைய கேம்னு சொல்லி நான் நிறைய அட்வைஸ் பண்ணாரு. அட்வைஸ் பண்ணிட்டாரு. அட்வைஸ் பண்ணி நீங்க கேட்டீங்களா? யாரா ஒருத்தர் இவ்வளவு நாள் கேட்டீங்களா? யாருமே கேட்கல. யாருமே கேட்காதப்போ இப்ப மட்டும் என்ன அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு அதுபடி கேட்கணும்னு சொல்றது இருக்கு. இவ்வளவு நாள் யாருமே அவர் கொடுத்த அட்வைஸே அக்செப்ட் பண்ணிக்கல, இப்ப மட்டும் என்ன அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்கறது. சோ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விஷயங்கள் இது முத்துக்குமரன் சொன்னது.
அண்ட் மஞ்சரி டார்கெட் பண்ணி பண்ணாங்க. அது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அண்ட் இன்னைக்கு அதுக்கு ரிவெஞ்ச் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரிவெஞ்ச் பண்றாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். முத்துக்குமாரன் ஒரு இடத்துல டென்ஷன் கூட ஆகுறாரு. கேம ஆடுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அவர் பண்ணும்போது மட்டும் அது கேம் மாதிரி தெரியுதான். இப்போ இவங்க பண்ணா அது கேம் மாதிரி தெரியலங்கிற மாதிரி ரொம்ப டார்கெட்டடா நீங்க பண்றீங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு. ஓகே. இப்ப நீ சொன்ன மாதிரி வந்து விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு முத்துக்குமார் இழுத்ததுக்கெல்லாம் வந்துட்டு வேற எதுவும் பெருசா காரணங்கள் எல்லாம் இருக்காது. நாம 60 நாளும் வந்துட்டு ஒரு அசம்ஷன்ல இருந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சாச்சனாதான் ஸ்கிரிப்டே கொடுக்குறாங்களோ என்னமோ விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இவ்வளவு தைரியமா முத்துக்குமரன் அங்க போல்டா இருக்கிற ஒரு பர்சனை அவரே வந்துட்டு விஜய் சேதுபதி தான் கொடுத்தாரு இந்த டாஸ்க் அப்படின்னுட்டு சொல்றப்போ இட் இஸ் டோட்டலி கன்ஃபார்ம்டுன்றத நான் சொல்ல வரேன் நான். சோ சாச்சனா அண்ட் விஜய் சேதுபதி தான் அங்க கேம் விளையாடுறாங்க. சாச்சனா இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் த டீம் ஐ மீன் த ஹவுஸ், த பிக் பாஸ் ஹவுஸ்ன்றதே வந்துட்டு நான் சொல்ல வரேன் நான். சோ இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்றப்போ வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஒரு உறுத்தல் ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு வரும். நம்ம சாச்சனாக்கிட்ட அடுத்தது வரலாம். இப்ப மஞ்சரி பண்றது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஆனந்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க தட்டுல பிடுங்கிட்டு போயிட்டு உள்ள போய் சாப்பிடுங்கன்றாங்க. அது நம்ம யாருக்குமே வந்துட்டு அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல பிச்சை போடுறோம்னா கூட அந்த வேலையை நம்ம செய்யவே கூடாது. அது எப்படி அது ஒருத்தர் வாய்க்கு போற அந்த சாப்பாட்டை பிடுங்குறாங்க? இது எந்த மனிதாபிமானம், எந்த பேய் பண்ணுது எனக்கு ஒண்ணும் புரியல. பேய்க்கே படையல் போடுற காலங்கள் எல்லாம் இருக்கு, ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இன்னமும். அப்படி இருக்கும் போது வந்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு பேயின்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த தட்டை பிடுங்கினப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த சாப்பாடு இப்ப நீங்க இப்ப மஞ்சரி ஆகட்டும் இல்ல ஆனந்தி ஆகட்டும், 2 பேரும் எதுக்காக பிக் பாஸ் வந்திருக்கீங்க? சம்பாதிக்கிறதுக்கு. அந்த சம்பாதனை சாப்பாட்டுக்கு தானே. அந்த சாப்பாட்டுல கைய வைக்க கூடாதுன்றதுதான். மஞ்சரி வந்துட்டு பட்டிமன்றத்துல எல்லாம் அழகா பேசுவாங்க. விவசாயிகள் வந்துட்டு மண்ணுல கால் ஊன்றினால்தான் கை ஊன்றினால்தான்னுட்டுன்னு. ஆனா ஒருத்தர் சாப்பிடுற சாப்பாடை பிடுங்கிட்டாக்க அப்புறம் என்ன இருக்கு? நீங்க பட்டிமன்றத்துல பேசி என்ன வாங்க போறீங்க நீங்க? இதுக்கு அப்போ பட்டிமன்றத்துல பேசுறது எல்லாம் கூட வந்துட்டு ஒரு டிராமா தானா? உங்களுக்கு உணர்வு ஒரு உணர்ச்சி எதுவுமே கிடையாதா உங்களுக்கு எல்லாம்? நீ மத்த அவங்க இதத்தான் கேம்னு நினைக்கிறாங்க. இதுதான் கேம், நம்ம வந்து கம்ப்ளீட்டா மனிதாபிமானம் இல்லாம தான் நடந்துக்கணும். அதுதான் வந்து டெவிலுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க டெவிலோட கேரக்டரே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி அவங்களே ஒரு கேரக்டர் இது அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னு புரியல எனக்கு. டெவில்னா இப்படிதான் இருக்கும்னு எப்படி அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா புராணங்களாகட்டும் கதைகளாகட்டும், நிறைய புராண கதைகள்ல இருந்து எல்லா ஹிஸ்டாரிக்கல் கதை வரைக்கும் எல்லாமே வந்து டெவில்ஸ் வந்து அவங்க வந்து ஓரளவு அரக்கத்தனத்தோட இருக்காங்க, மூர்க்கமா இருக்காங்கன்னு சொன்னாலுமே ஒரு இடத்துல வந்து மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்யுதுங்கிறத காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா விதமான கதைகளையும் இப்படிதான் இருந்திருக்கு. கம்ப்ளீட்டா மனிதாபிமானமே இல்லாம இதுதான் டெவில்னு காட்ட விரும்புற அவசியம் என்ன இருக்கு? பர்சனலா வந்து நீங்க வெஞ்சன்ஸ் காட்டணும் அப்படின்னா அதை நீங்க வேற எங்கேயாவது காட்டியிருக்கலாம். இந்த டாஸ்க்ல காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. இல்ல நம்ம வேதங்கள் எல்லாம் பேச வேண்டாம்னு பாக்குறேன். பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம இதுலயே வந்துட்டு ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, மனிதன் தான் வந்துட்டு ஒரு குட்டிச்சாத்தான ஆட்டுவிக்கிறான்றதுதான். அப்படி இருக்கும் போது குட்டிச்சாத்தானே வந்துட்டு அப்பாவியான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன் நானு. அப்படி இருக்கும் போது ஒரு கிளே தான். பேய் பிசாசுக்கெல்லாம் வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது, ஒரு கிளே தான். அப்படி இருக்கும் போது அதுங்க கிட்ட நீங்க என்ன ஒரு வைராக்கியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சில படங்கள், தமிழ் படங்களாகட்டும் எது வேற மொழிகள் படங்கள் ஆகட்டும், ஒரு பழி வாங்குற பேயா இருக்கும். அந்த பேய்க்கு என்னன்னாக்கா தன்னை யார் இப்படி பண்ணினாங்க, தன்னை கொலை பண்ணினாங்க அப்படிதான் இருக்குமே தவிர போறவங்க வரவங்க எல்லாரையுமே வந்துட்டு இது பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற பேய்களை நான் பார்த்துல. பிக் பாஸ்ல மட்டும் தான் நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. அப்ப இவங்க பேய பத்தி என்ன படிச்சிருக்காங்க, இல்ல என்ன பாத்திருக்காங்க, இல்ல இவங்க பேய் அப்படின்றத வந்துட்டு இவங்களே கன்சிடர் பண்ணிக்கிறாங்களான்றது தெரியல. இன்னொரு விஷயம் அங்க ஒண்ணு நடந்தது. இப்ப மஞ்சரி இதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த தர்ஷிகா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா வீடான்னு நேத்து கூட நம்ம பேசினோம். இவங்கள பார்த்து ஜாக்லின் பார்த்துட்டு சொல்றாங்க அந்த வார்த்தைய. சௌந்தர்யாக்கு உடனே கோவம் வருது. அது ஒரு பெரிய ஒரு சீன் அங்க கிரியேட் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது.
தர்ஷிகா சொன்ன வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. உங்க அப்பா வீடான்னு கேட்டது ரொம்ப தவறான வார்த்தை. கோபத்துல எமோஷனல்ல தர்ஷிகாக்கு வந்துடுச்சு அந்த வார்த்தை. ஆனா அந்த ஒரு ஹானஸ்டி கூட எங்க இல்லாம போகுதுன்றதுதான் என்னோட கேள்வி. நீங்க என்ன பண்றீங்க? அது சௌந்தர்யா அதுக்கு அழ ஆரம்பிச்சு, சௌந்தர்யா டிராமா பண்ணல, சௌந்தர்யாவுக்கு தன்னால அழுக வந்துருச்சு. அவங்க அப்பா இல்லாத அப்பாவை பத்தி பேசுறாங்கன்றதுல சௌந்தர்யாவுக்கு தன்னால அழுக வந்துருச்சு. இந்த அழுகையை, இந்த கண்ணீரை பார்த்த உடனே இவங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் போடுறாங்க, ஓ இது வேற மாதிரி போய் சேர போதாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, நான் அப்பா வீடான்னுட்டு நான் இப்படி கேட்டேன், அம்மா வீடா அப்பா வீடா மாமியார் வீடான்ற மாதிரி நான் அப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன்னுட்டுன்னு இவங்க வராங்க. அருண் கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்துட்டு அருண்க்கு ஆப்போசிட்டா தான் நான் பேசணும். ஏன்னா அருண் நீங்க வந்துட்டு உங்க தனி கேம் விளையாடுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. விஷாலோட ஜோடி போட்டு விளையாடலாம் வரல. எங்க வந்து அந்த காதல் புறா விஷாலும் தர்ஷிகாவும் இருக்கோ அங்கெல்லாம் அருண் இருக்காரு. அருண் அதை தவிர உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களோட ஃபேன்ஸுங்க நிறைய பேரு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஹாலி கியூன்னு சொல்ற நீங்க அர்ச்சனா வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க. நீங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு புறாவா வந்துட்டு தூது போயிட்டு இருக்காதீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்குன்றத நான் கண்டிப்பா இது அருணுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றேன் நானு. இப்ப இவங்க என்ன பண்றாரு, இவர் அருண் ஒவ்வொரு தடவையும் விஷாலையும் தர்ஷிகாவையும் காப்பாத்துறாரு, ரெண்டு பேரையும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பேரன்றதுனால ரெண்டு பேரையும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. தர்ஷிகாக்கு என்ன சொல்றாரு, அந்த அந்த உங்க அப்பன் வீடுன்றத வந்துட்டு அது தப்பா போச்சுனாக்க நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். இப்போ அந்த டீல்ன்ற வார்த்தை எப்படி வந்ததோ சாச்சனாவோடது, அதேதான் அருணோடதும். நாங்க பாத்துக்கிறோம்னா நீங்க என்ன பாத்துப்பீங்க? இப்ப நான் யுவர், எனக்கு அது தப்பா பட்டுச்சு. ஒரு பொண்ணு அப்பா இல்ல அந்த இது கடைசி முகத்தை நான் பார்த்தேன்னுட்டுன்னு கடந்து வந்த பாதையில அழுத பொண்ணு கிட்ட உங்க அப்பா வீடான்னுட்டுன்னு கேட்டுட்டு சௌந்தர்யாவோட கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டோரியை நீங்க ட்ரிகர் பண்றீங்க அப்படின்றப்போ வந்துட்டு அது எனக்கு தப்பா பட்டது. இப்ப நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க அருண்ன்றதான் நான் கேக்குறேன். நான் இல்ல அவங்க ஆக்சுவலா ஒரு வார்த்தையை சொன்னார் அருண், நான் அப்படி இல்ல அவ்வளவு இதெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம், நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாரு. அவ்வளவு இதா விட மாட்டீங்க அப்படின்னா அப்படி என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அங்க? ஒண்ணுமே இல்லையே. தர்ஷிகா பேசுனது தப்பு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்க. தர்ஷிகா பேசுனது தப்புங்கிறப்போ தர்ஷிகாவை தான் நீங்க வந்து கேட்கணும், நீங்க ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தினீங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்டுட்டு அது இனிமே பயன்படுத்தாம இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. பட் வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு அது பர்சனல் அட்டாக் வேணாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அருண் கரெக்டா இருந்தாரு. பட் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அவ்வளவு அப்படிலாம் விட்டுற மாட்டோம்னு சொல்றது மேபி அவங்க ஒரு தனி செட்டா போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. இது எப்படி கோவா கேங்னு தனியா இருக்கோ, இவங்க ஒரு தனி கேங்கா போறாங்க அப்படிங்கறது காட்டுது. அருண் வந்து அவருடைய கேம்ல இருந்து விலகி போறதையும் அது காட்டுது. இல்ல ஹரிஷ், கோவா கேங் எப்படி தெரியுமா, ஒருத்தர் தப்பு பண்ணினாக்கா அடுத்தவங்க அதை தட்டி கேக்குறாங்க. அந்த இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் தப்பு பண்ணினாக்கா இன்னொருத்தர அடிச்சு கேக்குறாங்க, சண்டை போட்டு கேக்குறாங்க. ஒருத்தருக்கு கால் வலிச்சுச்சுன்னா இன்னொருத்தர் கதறி அழறாங்க. அதுதான் அந்த கோவா கேங். நமக்கு எதுக்கு அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். பட் அருண், நீ பண்ணிட்டு இருக்கிறது வேற வேலை, தூது வேலை நீ பண்ணிட்டு இருக்கனே. நம்ம அந்த ஊட்டி விடுறப்ப பாக்குறப்பெல்லாம் கூட தர்ஷிகா விஷால், அதுக்கு பக்கத்துல அருண் தான் இருக்காரு. கொஞ்சமாச்சும் கூச்சப்பட்டு எந்திரிச்சு போயிடுங்க அருண். இது வந்துட்டு ட்ரூ லவ் எல்லாம் கிடையாது, இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நீ இங்க உட்கார்ந்து இவங்களுக்கு வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனா உங்களோட அர்ச்சனாவோட லவ்வும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்ன்றதுதான் வந்துட்டு வெளியில தெரிய வரும். திஸ் இஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு அருண். அருண் ஃபேன்ஸ் எப்படி கன்வே பண்ண போறாங்களோ பண்ணட்டும். நான் இவ்வளவு நாள் நான் வந்துட்டு அவர் ஜென்டில்மேன்னுட்டு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு 2 days நான் பாக்குறப்ப வந்துட்டு அருண் அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்காரு. அந்த காதல் புறாக்களுக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்காரு. ரொம்ப அசிங்கமா இருந்தது அது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை நான் கண்டிப்பா நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணினேன். நெக்ஸ்ட் வில் கம் டு சாச்சனா. எனக்கு சாச்சனா பத்தி தினம் வந்துட்டு பேசுறதுக்கு உண்மையிலேயே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அனுப்பியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்ன்றது எனக்கு சத்தியமா தெரியல இப்ப வரைக்குமே. சத்யாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து கிழிக்கிறாங்க. அது எப்படி ஒரு மனுஷ தன்மையால முடியும்ன்றது எனக்கு தெரியல. டாஸ்க் இருக்கட்டும், டிராமா இருக்கட்டும், கேம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்,
ஒரு நல்ல Dress, ஒரு புது Dress இஸ் ஃபாண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ன்றத தெரிஞ்சு, நீ ட்ரெஸ்ஸஸ்க்கு அவருக்கு இஷ்டம் இருக்குன்றப்ப அவர் அயன் பண்ணி வச்சதை நீ கலைச்சு போடு, அது பிரச்சனை கிடையாது. எதுக்கு கலைக்கிறேன்றப்பவே கோபம் வரும் சில பேருக்கு. அப்ப நீ அதை கலைச்சு போடு, சுருக்கம் பண்ண, அதுல பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்துட்டு எவ்வளவு காஸ்ட்லியா எடுத்திருப்பாங்க, இல்ல அந்த திருப்பி எடுக்கிறதுக்கோ, இல்ல ஒரு சில கலர்ஸுங்க நம்மளுக்கு திரும்ப கிடைக்காம கூட போகும், இல்ல சிலதெல்லாம் வந்துட்டு சென்டிமெண்ட் ட்ரெஸ்ஸஸா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இயர் போட்டது, இல்ல எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். உங்களை டெவிலா தான் இருக்க சொன்னாங்களே, நடிக்க சொன்னாங்களே தவிர டெவிலா எல்லாம் வந்துட்டு உங்க ஒரிஜினாலிட்டி காட்டாதீங்க தயவு செய்து. ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து கிழிக்கிறப்போ என்னால சந்திரமுகியை பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம், அந்த அளவுக்கு ஒரு கேவலம், ஒரு சிரிப்பு. இல்ல நான் கேக்குறேன், நீ ஏழைப்பட்ட பொண்ணு தானே, உனக்கு ஒரு ட்ரெஸ் உங்க அப்பா வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ சொல்றியே நான் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நான் நடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாய் 20 ரூபாயோட அருமை உனக்கு தெரியாதா? எப்படி நீ ட்ரெஸ்ஸை கிழிக்கிற, நீ ஒருத்தரோட பேண்ட்டை கிழிக்கிற, அவர் வந்துட்டு இந்த ஷூ காஸ்ட்லின்றாரு, கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்து கத்தியில நிக்கிறாங்க. அப்ப ஜெயில வந்துட்டு போட வேண்டியது சாச்சனாவை தான், ஏன்னா கத்தி வச்சிருக்காங்க, வெப்பன் வச்சிருக்காங்க கையில. அது எப்படி வந்துட்டு முத்து அதுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா இத வந்துட்டு என்னால கேமா பாக்கணுமா இல்ல இது வேற மாதிரி பாக்கணுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். முத்துக்குமாரன் வந்து ஃப்ரம் த பிகினிங் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து நம்ம இத மூர்க்கத்தனமா தான் அணுகணும், இத அரக்கத்தனமா தான் நம்ம வந்து நடந்துக்கணும், மனிதாபிமானமே காட்டக்கூடாது எங்கேயும். சோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்றது கரெக்ட் தாங்கிற. குத்திடுங்க, கொலை பண்ண வேண்டாம், கையில கீரல் போட்டாக்க என்ன ரத்தம் வந்துட்டாக்க அது கூட ஒரு இதுதானே. அவர் அந்த அந்த அளவுக்கு தான் அவர் மீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா ஃப்ரம் த பிகினிங் அவர் அதான் சொல்றாரு, நம்ம வந்து அரக்கத்தனமா தான் நடந்துக்கணும், கம்ப்ளீட்டா மனிதாபிமானமே இருக்கக்கூடாது, அவங்களுடைய பர்சனல் திங்ஸ்ல இருந்து எதை வேணாலும் எடுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன், அது வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ல நீங்க எப்படி அவங்ககிட்ட இருந்து அந்த ஹார்ட் வாங்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டாரு ஓப்பனா. அது ஓகே, வெப்பன் எப்படி கையில எடுக்கிறீங்க, கத்தி எப்படி நீங்க கையில எடுக்கிறீங்க? நான் பிக் பாஸ கேக்குறேன், எப்படி கத்தி எடுக்கிறதுக்கு அலோ பண்றீங்க? இது வந்துட்டு ஒரு வாட்டி ஓவியா நீச்சல் குளத்துல விழறப்ப வந்துட்டு அவ்வளவு ஒரு பதப்பதைப்பு எல்லாருக்குமே இருந்தது இல்ல. இப்ப எப்படி அது வந்துட்டு கத்தி எடுக்கிறதுக்காக வந்துட்டு அலோ பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு வெப்பன் இருந்த பொண்ணை வந்துட்டு உள்ள வச்சுட்டு ஜாக்லினோ சௌந்தர்யா ஜெயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சா இருந்தது. பட் இந்த இடத்துல மஞ்சரி போகணும்னுட்டு இவர் கொஞ்சம் அருண் கொஞ்சம் டிராமா பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் வந்துட்டு ஏன் சாச்சனாவை உள்ள அனுப்பல அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. சாச்சனா அனுப்ப மாட்டாங்களே, சாச்சனா செல்லப்பிள்ளையாச்சு விஜய் சேதுபதிக்கு. வெப்பன் இருந்தது ஹரிஷ், வெப்பன் இருந்தாலும் சாச்சனா விஜய் சேதுபதிக்கு செல்லப்பிள்ளை ஆயிடுச்சு, எப்படி உள்ள அனுப்புவாங்க? நீ என்ன வேணா பண்ணலாமா உள்ளோ? அதுதான் அவர் விஜய் சேதுபதி அதுதான் இடம் கொடுத்திருக்காரு. ஜாக் ஒரு இடத்துல சொல்றாங்கல்ல, உன்னை பலார்னு ஒரு ஆரம்பிச்சுட்டு நான் சாரி கேட்கட்டமான்னு சொல்லிட்டேன்னு, அந்த மாதிரி நீ அந்த கத்தியை எடுத்துட்டு ஒரு கீரல் போட்டுட்டு சாரி சொல்லிட்டாக்கா எல்லாமே முடிஞ்சிருமா? இல்ல, விஜய் சேதுபதி அப்படித்தானே இடம் கொடுத்திருக்காரு, எதுக்குமே கண்டிக்கிறது இல்ல, எங்கேயுமே சாச்சனா பண்ண தவற சுட்டி காட்டுறது இல்ல, ரொம்ப அமைதியா நீ நல்லா பண்றமா நீ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு தானே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. சோ தப்ப எங்கேயுமே சுட்டி காட்டாதப்போ அந்த பொண்ணு இன்னும் அந்த தப்ப பெரிய அளவு தான் பண்ணும். தப்ப சுட்டி காட்டினாதான் அந்த பொண்ணுக்கு என்ன தப்பு என்னன்னு யோசிக்க தெரியும். அந்த பொண்ணு அழுகுது, அந்த பொண்ணு வந்து ஏன் என்கிட்ட அப்படி பேசுறாரு அவர் அப்படின்னு சொல்லி புழம்புது அப்படிங்கிறதுக்காக சின்ன குழந்தை ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு ட்ரீட் பண்றது. 21 வயசுல அந்த பொண்ணு என்ன சின்ன குழந்தை, இதுக்கு மேல 21 வயசு ஆச்சு, 21 வயசுக்கு மேல உனக்கு மெச்சூரிட்டி வரலன்னா அப்புறம் என்ன இருக்கு இதுல? எனக்கு அதை விட கேவலம் அது முத்துக்குமாரோட உப்பு மூட்டை ஏறினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாக்குறதுக்கே அருவருப்பா இருந்த ஒரு விஷயமா இருந்தது. அது முத்துக்குமார் எப்படி பெரிய வள்ளல் இது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு, மேதாவின்னு பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி வி ஸ்போக் அபவுட் இட், சோ ஐ டோன்ட் கோ இன்டு தட் அகைன். என்ன அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு, அதுக்காக சொல்ல வர. அப்புறம் முத்துக்குமார் கிட்ட நல்லா பேசுறது, அதுக்கப்புறம் அருண் கிட்ட போயிட்டு நீ தான் பெஸ்ட்ன்றது, அப்புறம் விஷால் கிட்ட போயிட்டு நீ தான் பெஸ்ட்ன்றது, நீங்க எல்லாம் அருண் கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் பேசலன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் முத்துக்குமார் ஆனந்தி எல்லாம் தேடிட்டு போனேன், நீங்க என்கிட்ட நல்லா பேசியிருந்தா நான் உங்க கூட இருந்திருப்பேன் அப்படின்னுட்டு நான் அருண் கிட்ட பேசுது. இது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இப்போ இங்க முத்துக்குமாரை பத்தி வந்துட்டு நேத்து ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், முத்துக்குமாரை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப பவித்ரா ஜென்யூனா கேட்டாங்க. இப்ப நான் இது வரைக்கும் நான் பவித்ராக்கு பாசிட்டிவா நான் எதுவும் சொல்லல, பட் நவ் ஐ வாண்ட் டு சே தட் ஜென்யூனா கேட்டாங்க, இந்த விஷயத்த நீ முத்துக்குமார் கிட்ட பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பேசியிருக்கேன்.
இல்ல இங்க சொல்ல போறேன்றத பேசியிருக்கியா அப்படின்னாக்கா இல்ல, இதுல என்ன இருக்கு சொல்றதுல போயிட்டு அப்படின்னுட்டேன்னு. ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீ நல்லா பழகலனா கூட பரவாயில்ல, நல்லா பழகிட்டு அங்க இருக்கிற விஷயத்தை இங்க கொண்டு வந்து கொட்டுறது வந்துட்டு ரொம்ப தப்பான இது. அது யார் சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. விஜய் சேதுபதியே வந்துட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் பாக்குறாரே தவிர வந்துட்டு அந்த பொண்ணை திருத்தறதுக்கோ இல்ல திருத்தறதுக்காக வந்துட்டு அவர் வரல, அது வேற விஷயம். எலிமினேட் பண்ணி அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டாக்க அது எப்படி இருக்குதோ அவங்க வீட்டுல இருந்துட்டு போட்டோன்னுட்டு விடணும். இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா ஹரிஷ், பொம்மை உடையும் தெரியாதாடின்னு கத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணது, ஆமா எனக்கு தெரியாது அப்படின்னு கத்திட்டு ஒரு பொம்மையை எடுத்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து போட்டாக்கா உடையாது, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து போட்டா உடையோன்றது எனக்கு அப்பதான் தெரியும்னுட்டு போட்டு உடைக்குது அந்த பொண்ணு. இது என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னுட்டுன்னு எனக்கு நிஜமாவே எனக்கு புரியல. இது எப்படி இதெல்லாம் எப்படி வீட்டுல வச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா ஒரு பொண்ணை பத்தி இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பட் ஸ்டில் அது ஒன்னொன்னும் அது பண்றது எனக்கு பிக் பாஸ்ல இருக்கிறவங்களை எல்லாரையுமே பாக்குறப்ப பரிதாபமா இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட மாட்டின்னு முழிக்கிறாங்களே அப்படின்னுட்டுன்னு. அது எப்படி இருந்தது, அது உடைச்சு காட்டுனதெல்லாம் எப்படி இருந்தது? அது ஆக்சுவலா அடமெண்ட்ல இருக்கு அந்த பொண்ணு. அதுதான் வந்து அந்த காட்சி அதுதான் தெரியப்படுது. ஏன்னா இவ்வளவு அடமெண்டா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாச்சனா ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. அண்ட் விஜய் சேதுபதி வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த பொண்ணு அவ்வளவு டேலண்டடாகவும் இல்லை. அந்த பொண்ணுக்கு கேம் ஆடவும் தெரியல. பிக் பாஸ்னா என்னங்கிறது கூட தெரியாம அந்த பொண்ணு இன்னும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க கிட்ட அந்த பொண்ணு மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் இங்க மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அந்த டாமினேட் தானே பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. டாமினேட் பண்றது ஓகே, பட் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியாம தானே பண்ணிட்டு இருக்கு. பிக் பாஸ்னா என்ன, இது என்ன மாதிரியான கேம் ஷோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி ஆடினா ஓகே. எதுவுமே தெரியல. நான் என்ன விருப்பப்படி நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஏதோ டூருக்கு வந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. உட்காருது, சாப்பிடுது, சண்டை போடுது, இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. இதுக்கு வந்து வீட்லயே இருக்கலாம் அந்த பொண்ணு. ஆக்சுவலா கஷ்டப்பட்ட ஃபேமிலினா உனக்கு வந்துட்டு ஒரு பேண்டோட விலை என்னன்னு தெரியாதான்றதுதான். இப்ப அது சத்யா போடுறாரு, இப்ப நீயே வந்துட்டு இவனுக்கு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு மோனி அனுப்புற ட்ரெஸ்ன்றது வரைக்கும் உன்னால வந்துட்டு பப்ளிக்ல வந்து சொல்ல தெரியுது. சோ சத்யாக்கு ரம்யா அனுப்புற ட்ரெஸ்ன்றது உனக்கு தெரியாதா? அப்ப ரம்யா அனுப்பின ட்ரெஸ்ஸா வந்துட்டு நீ கிழிச்சு போடுறிய, அது ரம்யா பாதிக்கும்ன்றது தெரியாது. எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் ட்ரெஸ்ல, ஒரு பொருட்கள் எல்லாம். எனக்கு இது என்ன பண்ணிட்டு இருக்குன்றது புரியல. அப்புறம் இந்த வந்துட்டு இந்த ஷூ எடுத்து தலை மேல வைக்கிறதுன்னுட்டுன்னு ஒரு டாஸ்க், டாய்லெட் பிரஷ் எடுத்து வாயில வைங்கன்னு சொல்றது, முட்டை கீழே உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு, அதுல இருக்கிறத எடுத்து வாயில வச்சாக்க என்ன அர்த்தம்? அதுக்குதான் அன்ஷிதா கோவம் வந்தது. தட் வாஸ் டூ மச். இல்ல எல்லாரும் மெரிச்சிட்டு நடமாடுற ஒரு இடத்துல இருக்கிற முட்டை உடைஞ்சு கீழே விழுந்த முட்டையை எடுத்துட்டு இன்னொருத்தர் வாயில வைக்கிறனாக்கா இவ வைப்பாளா, இவ சாப்பிடுவாளா? அப்ப மத்தவங்க மட்டும் எப்படி சாப்பிடணும்னு எதிர்பார்க்கிற? இல்ல, அது ஆக்சுவலா அதுதான் கேம்னு ஆடுறாங்க அவங்க. அதுதான் வந்து கம்ப்ளீட்டா இப்படிதான் ஆடணும்னு முத்துக்குமரன் சொல்றாரு, இப்படிதான் ஆடணும்னு சாச்சனாவும் அதுக்கேற்றபடிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஆக்சுவலா பேக் ஃபயர் ஆகும்னு சாச்சனாக்கு தெரியாது. தெரியாம ஆடுறதுதான் ஏன்னு புரியல எனக்கு இன்னும். மாட்டாங்க ஹரிஷ், பேக் ஃபயர் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு இங்க யாரும் சீட் கிடையாது. இப்போ ஸ்வாப் பண்ணாங்கன்னா ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் சாசனம் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. இதுக்காகவே டார்கெட் பண்ணி அடிக்கும் போது நானு எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருக்கு. இந்த சின்ன பொண்ணாச்சே, நாளைக்கு அது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதுதான் தேவையில்லைங்கிறேன் நான். அந்த பொண்ணு என்ன காட்டுதோ அதே திரும்பி அந்த பொண்ணு காட்டினாதான் நம்ம பண்ணது எவ்வளவு தப்புன்னு தெரியும். விஜய் சேதுபதி வந்து அந்த பொண்ணு பண்ற தவறுகளை சுட்டி காட்டதா மறுக்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு பண்ண தப்ப நாமளும் திருப்பி அந்த பொண்ணுக்கு கொடுத்தாதான் அந்த பொண்ணுக்கு நாம என்ன தப்பு பண்ணோங்கிறது புரியும். இல்லைன்னா அந்த பொண்ணு அதே தவறாதான் பண்ணிட்டு இருக்கும். விஜய் சேதுபதி எதையும் கண்டுக்க மாட்டாரு, எதையும் கேட்க மாட்டாருங்கிறப்போ நம்ம தான் விஜய் சேதுபதி பேச வைக்கணுங்கிறத கண்டஸ்டன்ஸ் கொண்டு வரணும். நம்ம பேச வச்சாதான் அவர் பேசுவாருங்கிறது புரியும். அவர் எதுவுமே பேசலன்னா கூட பரவாயில்ல, வந்து அவரை நம்மள சுத்த விட்டுட்டு இருக்காரு. அவர் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்காரு. சுத்த விடுறாங்கன்னுட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ட்ட சொல்லிட்டு போன வாரம் பூரா அந்த சாச்சனாவோட அந்த வெசல் வாஷிங் டீம் அது அந்த ஒரு போல் வாஷ் பண்ணாத விஷயத்த ஒரு 3/4 மணி நேரம் நம்மள சுத்த விட்டாரு அவரு.
அவருக்கு தெரியாதா? ஹாஸ் பண்ற உனக்கு தெரியாதா? அவன் என்ன டீம்ன்றது முதல்ல கேட்க தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சாட்சினா நீ சிரிக்கிற அப்படின்னுட்டு நல்லா கேக்குறாரு. எனக்கு தெரியல அது அது விஜய் சேதுபதி என்ன மென்டாலிட்டியில இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல. இது முத்துக்குமார் வந்து விஜய் சேதுபதி தான் இப்படி சொன்னாரு அப்படின்னு தைரியமா சொல்றப்போ வந்துட்டு இது ஏதோ ஒரு அந்த கன்செஷன் ரூம்ல போயிட்டு முத்துக்குமரன், ஆனந்தி, உங்க விஜய் சேதுபதி, சாச்சனா எல்லாம் ஒரு டிஸ்கஷன் தனியா போட்டுட்டு இப்படி எல்லாம் தான் பண்ணணும்னுட்டு பிளே பண்றாங்களான்றதும் எனக்கு தெரியல. சோ இந்த வருஷம் அந்த சீசன் 8 வந்துட்டு ரொம்ப கேவலமான சீசனா நான் பாக்குறேன் நானு. 8 சீசனும் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் நானு. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ரொம்ப வர்ஸ்டான சீசன் நான் பாக்குறேன். நாட் பிகாஸ் ஆஃப் கமலாசன் இல்ல அப்படின்றதுனால எல்லாம் கிடையாது. இவர் வந்து எந்த அளவுக்கு ஷோவை மட்டமா எடுத்துட்டு போக முடியும்ன்ற மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவர் வந்துட்டு பிராண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னொரு விஷயம், அங்க தர்ஷிகா எல்லாத்துக்கும் பிராண்டுன்னு கத்துறாங்க. அந்த ஜெஃப்ரிய வந்துட்டு அவ்வளவு தோப்பு காரணம், இங்க தோப்பு காரணம் போட வேண்டான்னுட்டுன்னு அது வேண்டான்னுட்டுன்னு பேசிட்டு போயாச்சு. இதுல வந்துட்டு அது 100ன்றது இப்ப 130க்கு மேலேயே போயிடுச்சு. அந்த பையனை தோப்பு காரணம் போட வச்சு அந்த பையன் அழுது கால்வலி வந்து என்னத்துக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது புரியல. நீங்க டார்ச்சர் பண்ணுங்க, ஓரளவுக்கு இருக்கு. உப்பு தண்ணி கூட வந்துட்டு கொடுக்கலாம், ஓரளவு கொடுக்கலாம், இல்ல பாவக்காய் தண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே தவிர இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப. ஏன்னா ஒரு டாஸ்க் ஒண்ணு நடந்தது, அப்போ பண்ணலன்றப்போ வந்துட்டு அந்த ஜூஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு கப்ல பிக் பாஸே கொடுத்தாரு. அது ஒரு 4க்கு மேல அவர் கொடுக்கல. அவரு வேண்டாம், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும், வேற ஒருத்தர் ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மனிதாபிமானம் கூட அங்க ஒருத்தருக்கும் இல்லையான்றதுதான் கேள்வி. வாய்ஸ், பிக் பாஸ் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு, இது வரைக்கும் யாரும் உருவத்தை பார்க்கல. அந்த உருவம் இல்லாத வாய்ஸுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட உருவம் இருக்கிற இங்க மனிதர்களுக்கு இல்லையான்றதுதான் ஒரு கேள்வியே. ஜெஃப்ரிக்கு வந்து அந்த ஸ்குவாட் கொடுத்தது, அது கொடுத்தப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அதுக்கு எதிராக நின்னாங்க. கம்ப்ளீட்டா 130 சிட்டப்ஸ் எல்லாம் உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது அவனால. எந்திரிச்சு உட்கார முடியாது, கால் வலிக்கு அவனுக்கு. ஏற்கனவே லாஸ்ட் வீக் அதுதான் நடந்தது. இப்பவும் அது பண்ணா அப்படின்னா அவனால கம்ப்ளீட்டா எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறத 2 பேரும் கண்டினியூஸா சொன்னப்போ முத்துக்குமரனும் அருணும் மத்த அந்த டீம்ல இருந்த மத்த ஆளுங்களும் சொன்னது, அது அவங்களுடைய கேம் பிளே, அவங்க கொடுக்குறாங்க, அந்த பையன் பண்றான், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த பையன் கடைசியில அழுதுட்டா. ஆக்சுவலா ஜெஃப்ரி அழுததுக்கு அப்புறம் ஏன் கொடுத்தோங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அது ஆயிடுச்சு. இதைத்தான் முன்னாடியே வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சொன்னாங்க, ஏன் இதை கொடுக்கணும், வேற டாஸ்க் கொடுக்கலாமேன்னு கேட்டதுக்கு அவங்கள கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து யோசிக்கிறதுல என்ன யூஸ்ன்னு எனக்கு புரியல. ஒரு கேம் பிளே நீங்க ஒரு கேம் பிளே நீங்க செட் பண்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு யாரை பாதிக்கும், யாரால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தா பெட்டரா இருக்கும். எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு நீங்களா ஒரு கவுண்ட்ல வந்து இதை நீங்க பண்ணணும், அதை நீங்க பண்ணணும்னு சொல்றது. கிட்டத்தட்ட மஞ்சரி முத்துக்குமாருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த எக்ஸசைஸ் டாஸ்க் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரிதான் இதுவும் போய் நிக்குது. ஒரு கவுண்ட் யார் எவ்வளவு பண்ணுவாங்கன்னு ஒரு கவுண்டே இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு கொடுக்கறது இப்படிதான் போய் நிற்கும். அவங்களுக்கு முடியல, ஒருவேளை அவங்களால வந்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, அவங்களால அதுக்கு மேல வந்து அந்த பிக் பாஸ் வீட்லயே நிக்க முடியாம நடக்க முடியாம இருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தை அதுக்கப்புறம் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு பண்ணணும். எதுவுமே யோசிக்காம டாஸ்க்னா இப்படிதான் இருக்கும், இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்க இருக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்றது அது எனக்கு தெரிஞ்சு சரியா படல. மேபி அந்த டாஸ்க் என்ன டாஸ்க்குங்கிறத முத்துக்குமாரன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட கேட்டு இந்த டாஸ்க் இப்படிதான் பண்ணணுமா அப்படிங்கறத முத்துக்குமாரன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காரு, இப்படிதான் நம்ம டாஸ்க் பண்ணணும், இப்படிதான் பண்ணி ஆகணும்னு அவர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு அந்த ரூல்ஸ் படிதான் மத்த எல்லாரும் நடந்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. உங்களுக்கு அந்த ரூல்ஸ் ஓகே அப்படின்னா நீங்க உங்களுடைய கேம் ஆடுங்க, மத்தவங்களும் உங்களுடைய கேம் மாதிரியே ஆடணும்னு நினைக்கிறது தப்பு. மத்தவங்களையும் நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே தப்பு. நீங்க உங்க கேமா நீங்க ஆடுறீங்கன்னா ஓகே, அது வந்து நீங்க எப்படி வேணாலும் ஆடிக்கலாம். மத்தவங்களும் உங்களை மாதிரியே வந்து இப்படிதான் ஆடணும்னு நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றது அது மத்தவங்களுடைய கேம் பிளே கம்ப்ளீட்டா பாதிக்கும். அதை முத்துக்குமரன் புரிஞ்சு பண்றாருன்னு எனக்கு புரியல. இல்ல இப்ப நேத்து நடந்த ஒரு விஷயம் கூட, ஒரு இன்சிடென்ட், ஆனந்தி வந்துட்டு அங்க வெளியில இருக்கும் போது வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க அப்படின்னு சாச்சனா போயிட்டு அந்த ஹார்ட் கேக்குறாங்க. அப்ப ஆனந்தி சொல்றாங்க, நீ எதையுமே ட்ரை பண்ணல, கேம்லயும் வந்துட்டு நான் எமோஷன் ஆகல, நான் தனியா ஆனா அது எப்படி நீ கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துடுச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அப்டேட்டட் வெர்ஷன் வருது ரூல்ஸ். இப்ப இனிமேல் வந்துட்டு யார் வேணா யாருது வேணா ஹார்ட் எடுக்கலாம் அப்படின்னுட்டுன்னு உடனே வந்துட்டு இந்த பொண்ணு அந்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அப்பதான் நடந்த மாதிரி போயிட்டு சட்டுன்னு அது ஹார்ட் எடுத்துட்டு வருது. முத்துக்குமரன் இப்ப எடு பரவாயில்ல அப்படிதான் சொல்றாரு. அப்பயே தீபக் சொல்றாரு இல்ல இதுக்கு மேல நடந்தாதான் இதுக்கு மேல நடந்தாதான்றாரு. இது அதுக்குள்ளே வேகமா போய் எடுத்துட்டோம் வந்துருச்சு. அது வந்துட்டு முத்துக்குமரன் தான் வந்துட்டு அதை மிஸ்கைட் பண்ணினது. சோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தீபக் சொல்றாரு இப்ப அவங்களுக்கு தெரியுமா இப்படி அப்டேட்டட் வந்திருக்கு அப்படின்னாக்கா இல்ல நீ என்ன சொல்லி எடுத்துட்டு வந்தேன்னா இல்ல நீ எமோஷனல் ஆனதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். ஓகே அது உன் சாமர்த்தியம். பட் ஆனா அப்டேஷன் வரதுக்கு முன்னாடியே அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அது அக்செப்டட் இல்ல அப்படின்றது சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச தீபக் கொஞ்சம் ஹானஸ்டா இருந்தாக்க அம்மா அந்த பேட்சை கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் சொல்லலன்றது தெரியல. இல்ல இப்ப அதுதான் இப்ப உள்ள என்ன நடக்குதுன்றது வந்துட்டு நமக்கு தெரியாது, தீபக்கு நல்லா தெரியும். சோ அதனால இது விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு அது பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் அவர் அமைதியா விட்டுட்டாரா என்னன்றது தெரியல. ஃபவுல் கேம் இது ஆடிட்டு இருக்கிறது. இப்ப இன்னைக்கு ஹரிஷ் இன்னைக்கு வந்த ப்ரொமோல பார்த்தா இப்ப இவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸா மாறி இருக்காங்க, அவங்க எல்லாம் டெபிள்ஸா மாறி இருக்காங்க, ஸ்வாப் ஆயிருக்கு. இதுல எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இது சில்லித்தனமா இருந்தது. ஏன்னா என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ரஞ்சித் கிட்ட வந்து ஜாக் கத்துறாங்க எமோஷனலா, நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன், நீங்க அப்படி பண்ணலாமான்னு. திஸ் இஸ் கேம். இப்ப நம்ம எப்படி இது மத்ததெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்றோம்னு சொல்றோமோ இது வந்துட்டு கேம். இதுல அப்பா பொண்ணு இதெல்லாம் வரவே கூடாது. அவருக்கு வந்துட்டு ஹார்ட் வேணும்னாக்கா அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை பிசிக்கலா எதுவுமே பண்ணலன்ற. பட் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்ப அதை பத்தி நம்ம நாளைக்கு தான் பேச முடியும். பட் அந்த ப்ரொமோல வந்த ஒரு விஷயம் சொல்றேன். அப்பா இந்த வார்த்தைகள் மட்டும் சொல்றேன், அப்பா ஸ்தானத்துல பார்த்த நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றப்ப அவரும் அந்த ஹார்ட்டை தூக்கி போட்டுட்டு போறாரு. பட் இந்த எமோஷனல் டிராமா எல்லாம் தேவையில்லைங்க. எப்படி அப்பா பொண்ணு இதுலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சேரன் அவருடைய கேமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆனது. அதனாலதான் அவருடைய பேர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனது. கண்டிப்பா. இப்போ இங்க வந்து காதல் புறாக்களும் வேணாம், கிரஷ் இருக்கா சைட் அடிக்கிறீங்களா முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப் போன சீசன்ல போச்சு. அது இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வெளியில கூட வராம இருக்கு. நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது வாண்டடா டார்கெட் பண்ணி 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 அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு வருத்தம் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிராமாக்கெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க. கேமா ஆடுங்க. தம்பி அவனுக்கு இப்ப ஜெஃப்ரிக்கு வலிக்குதுன்னுட்டு உனக்கு கண்ணுல தண்ணி வந்ததா, ஐ அக்செப்ட் இட். அது எனக்கும் வரும் கண்ணுல தண்ணி. ஏன்னா அந்த பையன் 130 போட்டுட்டு வந்து நான் எங்க அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன் வலி, இப்ப இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த பையன் அழறப்போ எனக்கே கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு. அதுக்கெல்லாம் அழ வேண்டியது அந்த எமோஷனல் அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும். பட் நீ அப்பா மாதிரி உன்னை பார்த்த நீ என்ன இது பண்ணிட்ட அப்படின்னா, எத்தனையோ வீட்டுல வந்துட்டு அப்பாக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் விளையாடுறப்போ குழந்தைய ஏமாத்துறதெல்லாம் உண்டு. இது என்னமா இன்னும் சரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் ஜாக்குக்கு அது கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு பாண்டு, இந்த ஒரு எமோஷன் சீன்ஸ் இதெல்லாம் இல்லாம விளையாடினா ஜாக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாவை வந்து ஒரு இதுவா வச்சுட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கு ஜாக்கு. சோ சௌந்தர்யா விட்டுட்டு தனியா விளையாடினாலே ஜாக்கால ரொம்ப நல்லாவே அதான் மென்ஷன் பண்றாங்க. அன்ஷிதா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ்க்காக மட்டும்தான் ஜாக் வந்து சௌந்தர்யா கூடவே சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அன்ஷிதா சொல்றாங்க. அன்ஷிதா சொல்றது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பெரிய அளவுல கைத்தட்டு வாங்குறாங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் ஆகுறாங்களோ அவங்க கூட எல்லாம் ஜாக்லின் க்ளோஸா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட கம்ப்ளீட்டா க்ளோஸா இருந்தாங்க. சௌந்தர்யா கிட்ட அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சொல்றது, சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் அது வந்து சுட்டி காட்டுறது, இதெல்லாம் இருந்தது. சௌந்தர்யாவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் வந்து சௌந்தர்யா அவங்க கேம் ஆடுறாங்க, சௌந்தர்யா தனியா அவங்க கேம் ஆடுறாங்க, ஜாக்லின் தனியா அவங்க கேம் ஆடணும். அவங்க வந்து சௌந்தர்யா இருக்காங்க, சௌந்தர்யா பாத்துக்குவாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தா அவங்களுடைய கேம் அவங்களால ஆட முடியாது. அதை வந்து ஜாக்லின் எங்கேயோ விடுறா, அந்த அவங்களுடைய கேமை வந்து எங்கேயோ விட்டுட்டு போறாங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்பதான் அந்த அந்த ஒரு பார்வை அப்படிதான் இருக்கு. சௌந்தர்யாவோட இருக்கிறதுனால அவங்களால அந்த கேம் ஆட முடியலையோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்பதான் எல்லாருக்கும் ஏற்படுறது. கண்டிப்பா கண்டிப்பா நான் இதுதான் சொல்ல வரேன். ஏன்னா ஜாக் வந்துட்டு வீக் கண்டஸ்டன்டா இருந்தா பரவாயில்ல, ஜாக் வந்துட்டு பிரில்லியன்ட் கண்டஸ்டன்ட்.
நல்ல கேம் ஆடுற ஆளு எதுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வேற. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த கோவா கேங் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, இனிமையா இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் வந்துட்டு அபார்ட் ஃப்ரம் த கேம் வச்சுக்கோங்க. யூ பிளே யோர் ஓன் கேம்ன்றதை தான் வந்துட்டு கேட்கிறோம் நாங்க. நீங்க ஆடுங்க, உங்க விளையாட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் யூ நோ டு பிளே. நீங்க என்ன மத்தவங்களை எல்லாரையுமே விளையாட வச்சு பாக்குற ஆளு, யூ நோ டு பிளே த கேம். ஸோ பிளே இட் இண்டிவிஜுவலி. சௌந்தர்யா அவங்க இதுல போயிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க விளையாடட்டும். அந்த மாதிரி விளையாடினா மட்டும்தான் வந்துட்டு பாக்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாக்கலாம் ஹரிஷ், இன்னைக்கு இருக்கிற டெவல்ஸ்ங்க என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு இருக்கிற ஏஞ்சல்ஸுங்க எந்த அளவுக்கு இருக்க போறாங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஏஞ்சல்ஸுங்களுக்கு அவ்வளவு பொறுமை இருக்குமான்றது எனக்கு தெரியல. சோ லெட்ஸ் சே இத பத்தி வந்துட்டு நம்ம நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.